பாத்தியா மச்சான், பெரிய ஒரு மச்சான எப்படி வேலை பாக்குறாருன்னு. ரொம்ப சின்சியரும்ல ஒரு மட்டாக்கிட்டியும்ல எல்லாம் பில்டப். ஏய் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? தனாவிட்டா அப்படியே போயிட்டு இருக்க. அந்த ஆளு மாதிரி நீ இங்க சீனா பில்டப்பா. என்ன பாக்குறீங்க? இல்லாத கொள்ளாதையா சொன்னேன், இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். எவ்வளவு ஆடம்பரம். உங்க மச்சான் மட்டும் இல்லாம இருந்தா உனக்கெல்லாம் அட்ரஸே கிடையாது. நீயும் கூட எங்களை மாதிரி ஜூஸுக்காக காத்துக்கிட்டு இருப்ப. சொல்றதுக்கு நினைச்சிட்டு காசு பணம் இல்லையே அடுத்தவங்களை இழிவா பேசுறதுக்கு. என் அப்பா மட்டும் அன்னைக்கு நல்லா இருக்கட்டுமேனு பெரிய மனசோட என் மாமனுக்கு 400 ரூபா கொடுக்காம இருந்திருந்தா இப்படி நீ எல்லாம் பேசியிருக்க மாட்ட. குடி குடி குடி. என்ன மாமா கூட்டியா? உங்க அப்பாவுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, எனக்கு எவன் கொடுப்பான்? காலையில எழுந்தது எல்லா கணக்கும் என்கிட்ட தான் கேட்பாரு. பாபா என்ன வீட்டுல விட்டு ஒரே தலை வலிக்குது. அவ்வளவுதானே, வா. டேய் இங்கிட்டு சரி வா. டேய் என்னங்க ஆச்சு சொல்லுங்க. ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு என்ன போச்சு? வலிக்கிறவனுக்கு தானே வலியோட வேதனை தெரியும். நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் தானே. இங்க இருக்கிற பொருள் எடுத்து அங்க வைக்கும் போது 4 பேரை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி நினைக்கிறது தப்பா? அட இதெல்லாம் வேணா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியே போய் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம்னு பார்த்தா அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு, எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு, பெட்ஷீட் கொடுத்தாரு, தலகாணி கொடுத்தாரு, ஏதாவது சொல்லுவேன். அப்படியே இருக்க வேண்டியது தானே. என்ன குறைஞ்சு போச்சுன்னு நீ சொல்லுவ. சரி அப்படியே இருந்துடலான்னா அந்த பெரிய மனுஷனுக்கு ஏதாவது நல்லது பொழுது நடந்துச்சுன்னா எனக்கு பொறுக்கல. எதுக்காகங்க அப்படி தோணுது? இத உங்ககிட்ட சொன்னதே பெருசு நினைக்கிறேன். இதுல ஏன் தோணுச்சுன்னு வேற கேக்குற? அப்பப்போ சும்மா இருங்க. ஒரு வார்த்தை அதிகமா சொன்னா கோவம் வந்துருமே. இதுக்கு எங்க போய் மருந்து தேடுறது? மருந்து கிடைச்சிருச்சுங்க. ஏங்க அங்க பாருங்க, அந்த போட்டோல அனுமார் எங்க இருக்காரு பாருங்க, ராமரோட பாதத்துக்கு கீழே. நாம அதுக்காக அவருக்கு பூஜை பண்ணாம இருக்கோமா இல்ல கோவில் தான் கட்டாம இருக்கோமா? எல்லாரும் அவரை கடவுளா தானே பாக்குறோம். இங்க பாருங்க, நீங்க எப்பவும் அனுமார் தான், அவர் எப்பவும் ஸ்ரீராமச்சந்திரன் தான். என்னங்க எதுவும் ஏறலையா? சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம பொண்ணு அவர் பையனுக்கு கட்டி வச்சிடலாம். அப்புறம் எல்லாம் நம்மளோடது தான், எல்லாம் நம்ம பொண்ணுக்கு தான் அப்படி நினைச்சுக்கிட்டாலாவது மண்டையில இருக்கிற கசடெல்லாம் போகும். என்ன சொல்றீங்க? சரிங்களா? ஹாய் டாடி. ஒரு அப்பா இருப்பானே, இங்க வருவானே, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானே, ஒன்னும் கிடையாது. பொறுப்புறதுக்கு முன்னாடி போலாமா வேணாமான்னு யோசிச்சேன். வந்ததுக்கு அப்புறம் ஆமா நம்ம எதுக்கு வந்தோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கூட்டிட்டு போக வந்தீங்க. நீங்க வந்தது சரியா இல்ல நான் மட்டுமே தனியா என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்ப யோசிக்கிறேன். நீ பேருக்கு தான் மதுரை மீனாட்சி, ஆனா மதுரையிலே இருக்க மாட்டேங்கிறியம்மா. டாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள 6 அடி இருப்பான், எப்பவுமே வீட்லயே இருப்பான், நம்ம ஜாதி அப்படின்னு என்னென்னமோ சொல்வீங்களே, சொல்லுங்க டாடி. இப்படி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வந்ததும் எப்படியும் உன் கல்யாண பேச்சை எடுப்பேன்னு நீயே முந்திக்கிட்டியாமா? மாறுங்க டாடி, இந்த மேரேஜ் ரிலேஷன் எல்லாம் வேண்டாம். நான் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. ஆமா ஆமா. என்ன பண்ணிட்டு பெயிண்ட் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் லோட் பண்ணவா? கடைசியா லோட் பண்ண சொல்லு. சரிங்கப்பா, எல்லாத்தையும் அங்க கொண்டு போயிருங்க. டிஸ்பேட்ச் ஆகிருக்குங்க. அந்த பெயிண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அந்த ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுமா சார்? உடனே டெலிவரி கொடுத்துருங்க. ஓகே சார். ஹேய்
வணக்கம் அங்கிள். ஓ ஏ ஏ, ஏ. எப்போ வந்து ஆஸ்திரேலியால இருந்து எப்ப திரும்பி போவான்னு கேளு. நீ உங்க அப்பா மாதிரி செராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே இருக்க. எது கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டான், எதையும் மறைக்கவும் மாட்டான். டேய், அவ இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுல தான் இருப்பான். என்னடா இது? சரி சரி, அவன் பிஸியா இருப்பான். வா ஏய், போலாம். ஒரு நிமிஷம் முதல்ல என்ன பேச விடு. வாங்க கண்ணு. அங்கிள், செலவு பண்ணிடாத. எப்பவும் உங்ககிட்டே தான் இருக்கணும், புரியுதா? thank you. ஏய், நான் வாங்க மாட்டேன்டா. டேய் இந்த கூட்டு நல்லா இருக்கு போட்டுக்கோ. பருப்பு நீ நீ போட்டுக்கப்பா. போட்டுக்கப்பா நல்லா தான் பாருக்கு சாப்பிட போதும் சாப்பிடு 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 சாப்பிடு. வெண்டைக்காய் முருங்கக்கா தேவைதான். சாப்பிடலையா? ஆ? சின்னத்த வீட்டுக்கு சாப்பிட போறேன். யார் வீட்டில் எப்போ சாப்பிட்றான்னு இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சின்னத்த சாப்பாடு போடுங்க. என்னாச்சுப்பா அங்க சாப்பிடலையா? ரொம்ப யோசிக்கல, சாப்பிடணும்னு தோணுச்சு, இங்க வந்துட்டேன். என்ன ஸ்பெஷல்? வஞ்சர மீன் வறுவல், மட்டன் மசாலா. ஓ அப்படியா? மட்டன் எனக்கு பிடிக்குமே. வீட்ல மொத்த பேரும் மாடியில இருக்காங்க, ஊறுகாய் போடுறாங்க. இப்போ வரைக்கும் என்ன எக்ஸைட் பண்ண வைக்கிற ஆம்பளைன்னு பொறுக்கவே இல்லை. ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா இதெல்லாம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? 10th கிளாஸ் மார்க் லிஸ்ட்ல மச்சத்தை பத்தி எழுதுவோம்ல, அமுல் ஆன் தி ஷோல்டர், அமுல் ஆன் தி சின், அமுல் ஆன் தி சீக். இப்படிதான் எங்க மாமா ஒருத்தர் என்ன 6th கிளாஸ்ல ஜாயின் பண்றப்போ நான் சீக்கிரமா பெரியவளா வளர்ந்துருவேங்கிறது தெரியாம என் இடுப்புல இருக்கிற மச்சத்தை பத்தி அமுல் ஆன் தி வேஸ்ட்னு எழுதினாரு. கிறுக்குத்தனமா. எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனா தெரியாம மச்சம் இருக்கிறத படிச்சுட்டாங்கன்னா உடனே மேலையும் கீழையும் பாக்குறது, அதுக்கப்புறம் என்ன பாக்குறது. மாறுங்கடா டேய், எப்பதான் மாற போறாங்களோ. உண்மையிலேயே மச்சம் இருக்கா இல்ல மறைஞ்சிருச்சா? எங்க காமி, இந்த காமி. இத மாதிரி சூப்பர் ஆஃபர் மறுபடியும் வருமா? அதுதான் உன் டவுட்டுக்கு பதில். பெரிய மாப்பிள்ள, விஷயம் தெரியுமாமா? சின்னத்த, பெரியத்த, மாமா எல்லாருமா சேர்ந்து கோவில் என்ன தப்பு செஞ்சாரோ கும்பிடு கும்பிடு. ப்ராப்ளம்னு ஏதாவது எனக்கு வந்தா தினமும் ஒரு 10 நிமிஷம் இவங்களே நான் பார்த்துக்கிட்டு நிற்பேன். முடிஞ்சா எங்க அப்பா சொல்லுவார், அவராலையும் முடியலன்னா எங்க தாத்தா சொல்லுவார், இல்லைன்னா எங்க தாத்தாவோட அப்பா சொல்லுவார். இந்த 3 பேர்ல யாராவது பதில் சொல்லலைன்னா அன்னைக்கு அந்த பொழுதே போகாதுப்பா. அது சரி, எவ்வளவு தர்றாங்களா? ஒரு 400 கோடி கிட்டத்தட்ட. அந்த காலத்தில் எங்கள் மாமா என் கையில் ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தாரு. இன்னைக்கு அது 400 கோடியாக வளர்ந்து நிற்குது. கேட்கறதுக்கே நல்லா இருக்குப்பா. 400 கோடி ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு பேரையும் புகழையும் சம்பாரிச்சிட்டோமா? அப்புறம் என்ன? அந்த 400 ரூபா மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை, அதனால எனக்கு கிடைச்ச தைரியம், நான் இவங்க எல்லாரையும் சேர்த்து அணைச்சி வந்த விதம். இங்கே நம்ம வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது, நம்பிக்கையை விற்கிறது இல்லை. ஏதாவது பேசுப்பா, கேட்கணும் போல இருக்கு. இவன் தெரிஞ்சு சைலண்டா இருக்கானா தெரியாம சைலண்டா இருக்கானா? என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஊர் சுத்தலாமா? சிட்டி மொத்தம். ராத்திரி இல்லாமா? சரி போலாம். ஒருவேளை நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டா உனக்கு யாரையாவது கூப்பிடணுமா, இல்ல நீ ஒருத்தனை சமாளிச்சிருவியா? ஓய், மேல வந்து உட்கார். என்னது? பப்ளிக்ல என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆக்சுவலி ஆசைப்படுவாங்க பசங்க, ஆனா ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறமா புரிஞ்சுப்பாங்க.
கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு உன்னை பொண்டாட்டியா கூட நினைச்சுக்கலாம். அவ்வளவுதானா? ஆனா பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு நல்லவனா நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? முடிஞ்சு போச்சா? மதுரை பூரா சுத்தணும்னு சொன்னேன். கலைச்சு போயிட்டியா இல்ல சலிப்பாயிடுச்சா? இந்த கற்பு கத்திரிக்காய் எல்லாம் யோசிக்கிறியா? ரொம்ப யோசிக்கல, நீயா ஃபீல் பண்ணாத. 38 39 அதான் 40 தெரியுமே. என்ன கூடாதுதான் என்னக்கிட்டு இருப்பாங்க பசங்க. கணக்கு முடியற வரைக்கும் கணக்கு பண்ணுவானுங்க பசங்க. பசங்களுக்கு பொண்ணுங்க கூட நடக்கிறதுக்கு பயம். ஏதோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி முன்னாடி நடந்து போவாங்க. ஹலோ, செம்மையா இருக்குன்னா எதையும் விட மாட்டானுங்க பசங்க. இந்த மாதிரி விஷயங்களை பொண்ணுங்க தாண்டி வந்துட்டாங்க. இதெல்லாம் கேஷுவலா எடுத்துப்பாங்க. அப்பவே சொல்லுங்க, பசங்களுக்கு தேவை ஒரு ஹாக், ஒரு முத்தம், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சரி சரி, அப்படியே ஒரு குத்து போடலாமா? ஜனங்க இருக்கணும். ஜனங்க இல்லைன்னா நான் ஆடவே மாட்டேன். ரொம்ப பார்த்துருப்பா போல இருக்க.